ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில பேரை நம்ம இருக்கும்போது கொண்டாடுறதே இல்லை. அவங்க இல்லாமல் போன பிறகுதான் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அப்படி நம்ம கொண்டாட மறந்த ஒரு காலத்தில் இவரை சமூக வலைத்தளங்களில் கலாய்க்காதவங்களே கிடையாது அப்படின்னு பல பேர் கலாய்ச்சிருக்காங்க. ஒரு நகைச்சுவை பொருளாக மட்டும் பார்த்த ஒரு நல்ல மனிதர். இப்ப எல்லாம் அதை நினைச்சு பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன கவலை இருக்கும். நாமளும் அப்படியான ஒரு விஷயமெல்லாம் பார்த்து சிரிச்ச ஒரு ஆள் தானே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி ஒரு நல்ல மனிதரை ஒரு நகைச்சுவை பொருளா மாத்திட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கும் இருந்தது. அது வேற யாரும் இல்லைங்க, ஒரு காலம் எல்லாராலையும் கலாய்க்கப்பட்ட மனிதர் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு இந்த காலத்துக்கான கலியுக கர்ணன் அப்படின்லாம் புகழ்றாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் கேப்டன் விஜயகாந்தை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு சினிமா வாய்ப்பு இவருக்கு ரொம்ப அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடல. பல போராட்டங்களுக்கு பிறகே இவருக்கான சினிமா வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் கருப்பா இருக்கவங்கள டக்குன்னு ஒரு கதாநாயகனா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாரும் பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அவருக்கான ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்கும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தனக்கான இடத்தை பிடிச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த். 1979 ஆண்டு MK காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை அவரது சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு சட்டம் ஒரு இருட்டறை. இத்திரைப்படம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. அதன் பிறகு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக மாறினார் கேப்டன் விஜயகாந்த். புலன் விசாரணை, சேதுபதி IPS, சத்திரியன், கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல, தவசி, ரமணா என இதுவரை 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. தனது சினிமா வாழ்க்கையில் 54 புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த். உலக சினிமாவில் இதை வேற யாருமே செய்திருக்க மாட்டாங்க. அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பை கொடுத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். ஒரு ப்ரொடியூசர் படம் பண்றாரு அப்படின்னா அந்த படம் தோத்த பிறகு அவர் அப்படியே விட்டு போயிடும். அதனால அவங்க வாழ்க்கையை இழந்துருவாங்க. அதுக்கு பிறகு சினிமா பக்கமே வர மாட்டாங்க. அப்படி எத்தனையோ ப்ரொடியூசர்ஸை நம்ம பார்த்திருப்போம். நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா கேப்டன் விஜயகாந்தனுடைய ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் படம் தோத்துட்டா அதுக்கு எவ்வளவு செலவாச்சோ அந்த காசை அவரே கொடுப்பாருங்க, இல்லனா இன்னொரு படம் நடிச்சு கொடுப்பாருங்க ஃப்ரீயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு நல்ல மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த். சொல்வதெல்லாம் உண்மை திரைப்படம் மூலமா என்ன தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியது அவர்தான். இந்த காட்சி எதற்கு, வசனம் எதற்கு, கதையை எப்படி மாத்தலாம் என்றெல்லாம் அவர் பேச மாட்டாரு. கதையை ஒத்துக்கொண்டு சம்பளம் வாங்கிவிட்டால் எதையும் பேசாமல் விரைவாக நடித்து கொடுத்து விடுவார். மிகச்சிறந்த மனிதர் என்பதை தாண்டி ஒரு நல்ல தொழில்முறை கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு தயாரிப்பாளர் டி சிவா பாராட்டுறாரு. பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுடனான இவரது கூட்டணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதுங்க. 1986 ஆண்டு வெளியான ஊமை விழிகள் எனும் திரைப்படத்தில் அப்போதைய நடிகர்கள் பலரும் நடிக்க தயங்கிய DSP தீன தயாளன் என்ற காவல்துறை அதிகாரி வேடத்தில் திரையில் தோன்றினார் நடிகர் விஜயகாந்த். தனது இமேஜை பற்றி கவலைப்படாமல் சற்று வயதான வேடத்தில் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. தொடர்ந்து திரைப்பட கல்லூரியில் இருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடன் இணைந்து பணியாற்றிய உழவன் மகன், செந்தூர பூவே, காவிய தலைவன் போன்ற திரைப்படங்களையும் கொடுத்தார். நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்களில் அதிகம் பேசப்படுவது அவருடைய சண்டை காட்சிகளே. பல திரைப்படங்களில் தனக்கு டூப் வேண்டாம் என மறுத்து சண்டை காட்சிகளில் நடித்துள்ளார். சண்டை காட்சிகளில் தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கி இருந்தார் கேப்டன் விஜயகாந்த். இதற்கு பின்னால் ஒரு முக்கிய சம்பவம் உள்ளது என அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். நாளை உனது நாள் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் அவருக்கு டூப் போட்ட ஒரு ஸ்டன் கலைஞர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு பிறகு இனிமே எனக்கான சண்டை காட்சிகள்ல நானே நடித்துக் கொள்றேன், டூப்பே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. இப்படி எத்தனை நடிகர்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த். இதற்காகவே பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் அவர் எடுத்துள்ளார். தனது பெரும்பாலான படங்களில் டூப் போடாமல் நடித்ததால் பலமுறை இவருக்கு தோள்பட்ட இரக்கம் ஏற்பட்டுள்ளது. 1984 ஆண்டு விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஆண்டு. அந்த ஒரே ஆண்டில் மட்டும் விஜயகாந்த் நடித்த 18 திரைப்படங்கள் வெளியாகின. மிகச்சில நடிகர்களுக்கே இந்த சாதனை உள்ளது. கமல் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் என்ற தலைமுறை உருவான போது அதற்கு இணையாக தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் விஜயகாந்த். தனது பல படங்களில் நீண்ட உணர்ச்சி பூர்வமான வசனங்களை தன்னுடைய பாணியில் ஒரே டேக்கில் பேசி முடிப்பவர் கேப்டன் விஜயகாந்த். கிராமங்களில் இவரது படங்கள் வெளியாகும் தினத்தன்று திருவிழாவுக்கு செல்வது போல கூட்டம் கூட்டமாக குடும்பத்துடன்
வண்டி கட்டிக்கொண்டு படம் பார்க்க செல்வோம். கமல், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக் என அப்போது இருந்த முன்னணி நடிகர்களுக்கு கூட 100வது படம் என்றாலே தோல்விதான். ஆனால் நடிகர் விஜயகாந்திற்கு 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. 1991ஆம் ஆண்டு RK செல்வமணி இயக்கத்தில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது. அந்த திரைப்படத்திற்கு பிறகு சினிமா துறையிலும் ரசிகர்கள் மத்தியில் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார். விஜயகாந்த் 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவரானார். நடிகர் சங்க தலைவரான போது நடிகர் சங்கம் மிக பெரும் கடன் சுமையில் இருந்தது. அதனை வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதன் மூலம் கடன்களை அடைத்தார். அதோடு மட்டுமல்லாமல் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். இப்படி விஜயகாந்த் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாங்க. விஜயகாந்த் அப்படிங்கிறது ஒரு நல்ல நடிகர் தாண்டி ஒரு நல்ல தலைவன். இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுக்கு முன்னோடியா இருந்தது கேப்டன் விஜயகாந்த் தான். நடிகர்கள் அப்படின்னாலே, அதாவது கதாநாயகர்கள் அப்படின்னாலே இந்த சொகுசான வாழ்க்கை தான் வாழ்வாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வேற உணவுலாம் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஆனா கேப்டன் விஜயகாந்த் தான் அதை மாற்றி அமைச்சாரு. எல்லாருக்கும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலா எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தினதே கேப்டன் தான். கேப்டனோட ஷூட்டிங்க்கு போறோம் அப்படின்னாலே பல பேர் ரொம்ப ஆர்வமா வருவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு கவனிப்பாராம். மத்தவங்க சாப்பிடுறத பார்த்து ரசிக்கிறது கேப்டன் விஜயகாந்துக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேப்டன் விஜயகாந்த் இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்திருக்காரு. ஆனா அது எல்லாமே நம்ம கவனிக்க தவறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல பல பேர் ஒரு காலம் விஜயகாந்த கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ பல பேர் விஜயகாந்த கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கவலை தான், கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்திருந்தா என்னென்னமோ பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.